ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் சேலஞ்ச் தான். இந்த சேலஞ்ச் இதில் வந்து பச்சை மிளகா, பாவக்காய், லெமன் அண்ட் புளி இருக்கு. ஈச் எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா ஒன்று சாப்பிட போறோம். ஏங்க இது பார்ட் 2ங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்க. ஓகே, இது எப்படின்னா ரியாக்ஷனே இல்லாமல் சாப்பிடணும். அதாவது சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ரியாக்ஷனே இல்லாமல் ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்காம இது 4த்தையும் 1 மினிட்ல சாப்பிட்டு முடிக்கிறவங்க இந்த சேலஞ்சோடைய 10 பாயிண்ட்ஸ் வாங்குவாங்க. எஸ், போலாம், கேம்குள்ள போலாம். சாம்ஸ் வந்து தான் ஆட போறாரு. எல்லாமே அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவர் தான் தொடக்க விழாவா பண்ண போறாரு. எஸ், நானே ஆரம்பிக்கிறேன். தொடக்க புள்ளி அவரு. ஸோ சாப்பிட்டு 1 நிமிஷம் தண்ணி குடிக்காம அவர் வந்து சஸ்டெயின் ஆகணும். அதெல்லாம் இல்லை, 1 நிமிஷத்துல வந்து இது 4த்தையுமே சாப்பிடணும். டக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ஷன் இல்லாமல் 1 மினிட்ல சாப்பிடணும். அதான் சேலஞ்ச். ஓகேவா? சொல்லலாமா? 1 மினிட் டைம் பண்ணிடு. தாங்க மைக். ரெடி, போலாமா? பவரை ஃபோக்கஸ் பண்ணுப்பா. அவர் ஏதாவது சீட்டிங் பண்றாரு. அப்புறம் சுஷில கலாயிராண்டா. அடிபட்டிருக்கு இப்போ காலில். அதெல்லாம் இருக்கும். கமெண்ட் குப்லா. இவன் பக்கத்துல வர, அவன் பேசுறான். இரண்டாம் பாவக்காய். கமெண்ட் குப்லா. 3ஆம் எலுமிச்சை பழை. 3ஆம் பழையில பழம். எலுமிச்சை பழை ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. ஏதோ டைட்டா இருக்குல விட்டா மாதிரி. 4ஆம் புளி கொட்டையுடன். டைம் ஆயிருச்சாடா? வீட்ல எல்லாம் நேத்தே சாப்பிட்டு என்னடா ட்ரையல் பார்த்துட்டு வந்து இன்னும் 20 செகண்ட் இருக்கு. சரி விடு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகும். முழுங்கிடுவா. ஏன் வீட்ல டேய் கொட்டையோட தின்னாரா? அட பாவி. Guys, what the fuck guys? What the fuck just happened here, bro? Guys, ஏய் வேணாம்டா சாப்பிடு. Guys, நம்ம தான் செகண்ட் சேலஞ்ச் பண்றோம். முதலில் மிளகாய். ஐயோ பயமா இருக்குடா. யோ என்ன பண்ற? இங்க பாருங்க. பாவிங்களா, ஒரு மனசாட்சியே இல்லாம சாப்பிட்டு இருக்கானுங்க எல்லாரும். அவனுக்கு காய் தானே சொல்றானுங்க. காயை சாப்பிடுவானுங்க, நாளைக்கு பழத்தை சாப்பிடுவானுங்க. மாதிரி வச்சிருக்க விட்டுரு மூஞ்சி மாறிச்சு. விட்டுரு. இவன் மூணாவதுல விட்டியா? 2 தான் சாப்பிட்டுருக்க. அப்போ நீ வா. ரெடி, ரோலிங் அண்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட். பாவக்காய் எடுக்கிறாரு, வாயில போட்டாரு, போயிட்டே இருக்கு. நோ ரியாக்ஷன். பாக்குறாரு, கேமராவை பார்க்கணும். ஜால எல்லாம் தெரியுது. சரி, எப்படி சிரிப்பீங்க? அது ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. பச்சை மிளகாய், காரம், 12 மணி நேரம், புலி கொட்டையுடன். அவர் சிங்கம் என்பதால் அசிங்கப்படாமல் புலியை சாப்பிடுவார், அதுவும் கொட்டையுடன் புலி. இன்னும் எலுமிச்சு போடமா? வந்துட்டாப்ல. அதாவது இப்ப இவனை சாப்பிட்றதெல்லாம் சின்ன சின்னதா சாப்பிட்றானுங்க. எனக்கு எவ்வளவு பிடிச்ச தரப்போன்னு தெரியல. இவனும் சாமும் ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்கானுங்க போல. ஆனா வந்து ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாவக்காய். நம்ம ஆளுக்கு காய் என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு என்ன இதெல்லாம் ஈஸி. எவ்வளவு சாப்பிட்டுருக்கான் எங்கெங்கயோ. ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த கேம். சத்தியமா எனக்கு எப்படி வந்து ஜெயிக்கிறானுன்னே தெரியல. இன்னும் கூட காரமா இருக்கும். சாப்பிடுறியா? சாப்பிடு. பச்சை மிளகாய் சீக்கிரம் டைம். சாப்பிடுறியா? ப்ரோ 35 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் டைம் ஆகுது. ஸ்டைலா போடுவாரு. நம்ம மண்ணு ஸ்டைலா தான் போடுவோம். வாய் பாத்தீங்கன்னா அந்த பன்னிக்கு பின்னாடி சைடுல ஒருத்தன் பாத்துருக்கான். அதையும் பார்க்க முடியாது. ஒரே புளிப்புன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா அவர் அவுட் ஆகுது.
நானும் ஜெய் பாவும் செவந்து போச்சுடா. நானும் Okay. ஜெய் பாவும். ஸோ கேம் வந்து முடிஞ்சிருச்சு. நானும் சுஷில் அவர்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். விஜய் வந்து 3 சாப்பிட்டுட்டு இருக்கிற காரணத்தினால 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கப்படுது. என்ன 3 தான் தரேன். ஆமா, உனக்கு அவனுக்கும் 10. உனக்கு வந்து என்னன்னா 5 பாயிண்ட்ஸ் விஜய்க்கு, ஜெய் பாரத்துக்கு 7 பாயிண்ட்ஸ். ஓகேவா? 3 சாப்பிட்டான். இவன் 4 சாப்பிட்டான். அப்படியா? நீ 3ஆவதே அவுட். சோ வந்து ஜெய் பாரத்துக்கு வந்து 7 பாயிண்ட்ஸும் விஜய்க்கு 5 பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இதுல நிறைய வந்து நேச்சுரல் டேலண்ட் இருக்கு. எப்படின்னா இந்த நடிகர்கள் சங்கம் அப்படிலாம் இருந்தா இவன் வந்து ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங், நடிப்பு திறமை. இப்போ நம்ம வந்து நடிப்பு வந்து இவரை நான் வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து இவரை நடிக்க சொல்ல போறோம். இவர் நடிக்க போறாரு. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு சேலஞ்சு. சிரிப்பு மைக் கூட மைக்கு போட்டுருங்க. அழுகை கமலஹாசன். சிந்தனை கோபம், வெக்கம், துக்கம், சொரண, சூடு, சூடு, சொரண, வேற என்ன இது இருக்கு? பண்ணி, சு சு சு. சரி, நீங்க எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன், ஒரே ஆய் போற ரியாக்ஷனா கொடுத்துட்டு இருந்தீங்களா? அது எப்படி அந்த டேலண்ட் உங்களுக்கு எப்படி வருது? சரி, 3rd சேலஞ்ச் போயிடலாம். பை. வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th கேம்ல இருக்கோம். நான் 3 பால் காமிச்சிட்டு 4த்ன்றான்னு நினைக்காதீங்க. இது 4th சேலஞ்ச் தான். இது வந்து இந்த 3 பாலை வச்சு இங்க இருக்கு பாரு ப்ரோ, இதை வந்து அடிச்சு கெளிக்கணும். 3 சான்ஸ், 3 பால். ஓகேவா? நாங்க 4 பேர் இருக்கோம்னா இதை வந்து அடிச்சு உழ வைக்கிறது தான் சேலஞ்சு. இந்த மாதிரி தாங்க டிஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கரெக்டாக 3 பால் 3 சான்ஸ் 3 லைஃப் கரெக்டாக அடிச்சு உள்ள வச்சா வின்னர். காய்ஸ் இப்போ இவர் தான் இப்படி மிதிக்கிற மாதிரி. இப்படி இருந்து எங்க மைக்கு இப்ப கொடுங்களேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்படி வச்சு அப்படியே மிதிச்சு. கைஸ் என்ன கைஸ், ஸ்கிரிப்டை மீறி எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க இவங்க. கைஸ் இப்போ வந்து இங்கேருந்து வந்து நம்ம ஷியாம சுந்தர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பாயிண்ட் தான் இங்கேருந்து கரெக்டா அவர் அடிப்பாரு. 3 சான்ஸ். ஆரம்பி ப்ரோ, ஸ்டார்ட் பண்ண ப்ரோ. கமான் சாம், நல்ல கட்ட போடு. ஐயோ பலோஜ் விளையாடிச்சிட்டாரு. ஐயோ கீழே அடிச்சிட்டாரு. இரு ப்ரோ அடி ப்ரோ கரெக்டா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஐயோ 3 கீழே அடிச்சிட்டாரு. ஷாம் சுந்தர் கேவ் இஸ் பெஸ்ட். இருந்தாலும் நான் வின்ல தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இங்க அதான் வந்து என்ன ஆக போறேன்னு தெரியல. இப்ப இவரு கரெக்டா அடிக்கிற அடியில விஜய் வந்து அடிக்கிறதுல எல்லாம் மிஸ் ஆக மாட்டான். அவன் குறி வச்சா தப்பாததே கிடையாது. அடிக்கிற அடிக்கோ. கடவுளே விஜய் ஊத்தி மூடியே போயிடுச்சு கைஸ். ஐயோ சரி ஓகே, அவ்வளவுதான். அதான் டைரி தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் சேஃப். அதான் டைரி, அதான் ரோடு கைஸ். அவ்வளவுதான். நம்ம ஸ்டீல் வந்து இப்போ அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் எங்க அடிக்கல. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? ஓகே. ஓ அஷ்டாரா, அடா அஷ்டா. குஷிலுக்கு நல்லா அக்யூரசி இருக்கு. அக்யூரசி எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம குறி தப்பாது. கரெக்டா குறிய வச்சு அடிக்கிறாரு அவரு. நீ எங்க அடிச்சாலும் நானே தள்ளி விட்டுருவேன். காய்ஸ் நம்ம ஜெய்பா வந்து இப்போ வந்து அடிக்க போறாரு. லாஸ்ட் கிவ் அவர் தான் வந்து இந்த ட்ரை. இல்ல கரெக்ட்டா போட்டான். வேணாம்டா டேய், என்னடா போடு ப்ரோ. அடி ப்ரோ பில்லியர் அடி ப்ரோ. வாய் அச்சிச்சுடா ஃபர்ஸ்ட் பால். லூஸ். இதுதான் லைன். இல்ல நம்ம அண்ணன் லெக் ஸ்பீட் பவுலர்டா. நல்ல லெக் ஸ்பீட் பவுலர். ஐயோ லெக் ஸ்பீட் பவுலர் எங்கெங்க போறாரு. ஏய்
நாடா guys அவ்வளோதான் guys. கைஸ் இப்போ நாங்க 2 பேரும் துண்டு போட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இவங்க முடிச்சுட்டு இவங்க வந்துருவாங்க. ரொம்ப குதிக்காத, கீழ் வீட்டுல ஆள் இருக்காங்க. கைஸ் இருங்க கைஸ், ஒரு ஷார்ட் பிரேக்கோட வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து வீடியோ ஏதோ சொல்கிறது ஷாம்ஸ் வந்து சுமி வீடியோ வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஏதோ ஐ பட்டனில் இருக்கும். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக சுமி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்ஜிபிடி பற்றி இப்போ பேசி ஒரு நல்ல ஒரு 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 விழிப்புணர்வான ஒரு வீடியோ பற்றி பேசியிருக்கோம். மற்ற வீடியோக்கெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா கைஸ், அங்கே பாருங்கள், நம்ம பேசுறதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பட்டா சொல்லி ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க கைஸ், நம்மளும் சின்ன வயசுல நம்ம அப்பா, சொந்தக்கார, பாட்டி, தாத்தா ஸ்கூல்லாம் ஜாலியாக இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாகும். ஸோ வந்து இப்போ லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா. இத்தனை வரையும் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே கேம் வந்து வச்சு விளையாடுறத வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் எப்படி இருக்கோ உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இது எவ்வளோ சுவாரஸ்யம் உங்களுக்கும் இருக்க போகுது, எங்களுக்கும் இருக்க போகுது. நான் குலுக்கி போட எப்படி இருந்தாலும் விஜய் அவுட் தான் இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்கணும். இப்போ குலுக்கி போடுவோம், யார் வந்து எந்த சீட்டு வருதோ அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு த டைட்டில் வின்னர் ஆஃப் இட்லி குண்டான் பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஷோவோட இதுல யாருன்னா அப்படின்றத இன்னும் கூடிய சீக்கிரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. போலாமா கேம்குள்ள? The title winner of இட்லி குண்டான் பாய்ஸ். இந்த கேம் பேரே இட்லி குண்டான் பாய்ஸ். சோ குலுக்கி போடுறாரு. ஏய் வெளியவே போடுடா. சோ ஒரு சீட் எல்லாரும் எடுக்கணும். இருங்க திறக்காதீங்க. யாருக்குமே இல்லாத சீட் எனக்குமே இருக்கு. ரெடி? ஒண்ணா திறக்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இப்போ உங்களுக்கும் சுவாரஸ்யம், எங்களுக்கும் சுவாரஸ்யம். ஓய்யோ டெல்போ ஐதான் 7 3 points. உனக்கு 5 points. So the title winner இந்த இப்போ 2000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் கேஷ் பிரைஸ் வந்து வாங்க போறது நம்ம சுஷில் குமார் தான். கிளாப் தட்டுங்க, அனைவரும் கிளாப் தட்டுங்க. இப்படி தட்டு. சூத்துல வைப்பாங்க. The loser of the game, who is going to do the dare அப்படினா சின்னஞ்சிறு கிளியே எதுக்கு அத வாங்கி தந்த சொந்தம் பந்தம் எதுக்கு? This is what our game இட்லி குண்டான் பாய்ஸ் கேம் ஷோ போச்சு. ஸோ இதே மாதிரி நல்ல இது சேலஞ்சஸை நீங்க பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஸ்பாட்டிஃபைல இட்லி ஒரிஜினல்ஸ்னு நம்மளுடைய பாட்காஸ்ட்டை கேளுங்க. இன்ஸ்டாகிராம்ல இட்லி.குண்டான்ற அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க guys. அது வேற ஹேக் ஆயிடுச்சு, நடுவில் உயிரை வாங்கினா. சரி ஓகே, ஸோ பாய் சொல்லலாமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுவோம். 1 2 3 பாய்.